ஓம் சாந்தி. நவம்பர் 6, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கரையில் நிற்கின்றீர்கள். நீங்கள் மறுபுறத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். வீடு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். கேள்வி: எந்த விஷயத்தை நினைவு செய்வதனால் உங்கள் ஸ்திதி ஆடி அசைக்க முடியாததாகிறது? பதில்: கடந்தது கடந்து விட்டது. கடந்ததை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்லுங்கள். சதா ஒருவரை, அதாவது ஷிவ் பாபாவை மாத்திரம் தொடர்ந்தும் பார்த்தால் உங்கள் ஸ்திதி ஆட்டி அசைக்க முடியாததாகும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தின் எல்லைகளை தாண்டிவிட்டீர்கள் என்பதால் நீங்கள் ஏன் திரும்ப பார்க்க வேண்டும்? அதனை நோக்கி உங்கள் புத்தி ஈர்க்கப்படவே கூடாது. இது மிகவும் சூட்சுமமான கல்வியாகும். ஓம் சாந்தி. நாட்கள் தொடர்ந்தும் மாறுகின்றன. நேரமும் தொடர்ந்தும் கடந்து செல்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். சத்யுகத்திலிருந்து கலியுகத்தின் இறுதியான இன்று வரை நேரம் கடந்து சென்றுள்ளது. இப்பொழுது நீங்கள் கரையில் நிற்கின்றீர்கள். சத்திய, திரேதா, துவாபர, கலியுகத்தின் சக்கரம் ஒரு மாதிரியை போன்றதாகும், அதாவது மாடல். இந்த உலகம் மிக பெரியதாகும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த மாதிரியை, மாடலை புரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இது கலியுகத்தின் இறுதி என்பதை முன்னர் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை புரிந்திருக்கின்றீர்கள். ஆகையால் உங்கள் புத்திகள் சத்யுகத்திலிருந்து இன்று வரையில் முழு உலக சக்கரத்தையும் சுற்றிய பின்னர் கலியுக இறுதியான கரையில் வந்து நிற்க வேண்டும். நேரம் தொடர்ந்தும் நகர்கிறது. நாடக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகம் இன்னமும் எவ்வளவு எஞ்சி உள்ளது? இன்னமும் சிறிதளவே உள்ளது. முன்னர் உங்களுக்கு இது தெரியாது. இன்னமும் சிறிதளவு மூளையே எஞ்சி உள்ளது என தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். நீங்கள் இந்த உலகை விட்டு மறு உலகத்திற்கு செல்வதற்கு இன்னமும் சிறிது காலமே உள்ளது. இப்பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். நாங்கள் சத்யுகத்திலிருந்து சக்கரத்தை சுற்றி வந்த பின்னர் இப்பொழுது கலியுகத்தின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்குமான வாசல்கள் உள்ளன. இங்கும் அவ்வாறே. கரையை கடக்க இன்னும் சிறிதளவு பகுதியே உள்ளது. இது அதி மேன்மையான சங்கமயுகமாகும். நாங்கள் இப்பொழுது கரையில் நிற்கின்றோம். இன்னமும் சிறிது காலமே எஞ்சி உள்ளது. இப்பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றுகள் இப்பொழுது அகற்றப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு மிகவும் இலகுவான உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். உங்கள் புத்தியில் நீங்கள் சக்கரத்தை தொடர்ந்தும் சுழற்றி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தில் இல்லை. நீங்கள் அந்த பக்கத்தை கடந்து விட்டீர்கள். ஆகையால் நீங்கள் பழைய உலகிலிருந்து வெளியேறி விட்டதால் மறுபுறத்தில் உள்ளவற்றை நீங்கள் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நாங்கள் இப்பொழுது மேன்மையான சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் ஏன் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டும்? எங்கள் புத்திகளின் யோகம் விகார உலகத்தோடு ஏன் இணைக்கப்பட வேண்டும்? இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்களாகும். சில குழந்தைகள் சத பெறுமதியான அளவை கூட புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள் என்பதை பாபா அறிவார். அவர்கள் ஏதாவது ஒன்றை கேட்டாலும் அதனை அவர்கள் உடனேயே மறந்து விடுகிறார்கள். நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. அனைத்திற்கும் உங்கள் புத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் மறுபுறத்திற்கு செல்வதால் நாங்கள் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? கடந்தது கடந்து விட்டது. தந்தை கூறுகின்றார், நான் அத்தகைய தெளிவான விஷயங்களையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இருப்பினும் குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் தொடர்ந்தும் திரும்பி பார்க்கின்றீர்கள்? உங்கள் தலைகள் இன்னமும் கலியுகத்தை நோக்கியே இருக்கின்றன. தந்தை கூறுகின்றார், உங்கள் தலைகளை இப்பக்கம் திருப்புங்கள். அப்பழைய உலகத்தினால் உங்களுக்கு பலன் இல்லை.
பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு விருப்பமின்மை ஏற்பட பாபா உங்களை தூண்டுகின்றார். புதிய உலகம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு விருப்பமின்மை ஏற்பட வேண்டும். எங்கள் ஸ்திதி அவ்வாறு உள்ளதா என சற்று சிந்தித்து பாருங்கள். தந்தை கூறுகின்றார், கடந்தது கடந்துவிட்டது. கடந்ததை நினைவு செய்ய வேண்டாம். பழைய உலகத்தை பற்றிய ஆசைகள் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். சந்தோஷ உலகிற்கு செல்கின்ற மேன்மையானதோர் ஆசை மாத்திரமே உங்களுக்கு இருக்க வேண்டும். சந்தோஷ உலகத்தை மாத்திரமே உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். நீங்கள் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? எவ்வாறாயினும் உங்களில் பலர் திரும்பி பார்க்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது அதி மேன்மையான சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய உலகிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதோர் விஷயமாகும். நீங்கள் எங்குமே ஸ்தம்பிதம் அடைந்து நின்றுவிடக் கூடாது. அங்கும் எங்கும் சுற்றி பார்க்க வேண்டாம். கடந்ததை நினைவு செய்ய வேண்டாம். தந்தை கூறுகின்றார், தொடர்ந்தும் முன்னேறி செல்லுங்கள். திரும்பி பார்க்காதீர்கள். ஒரே திசையை நோக்கி பாருங்கள். அப்பொழுதே உங்கள் ஸ்திதி ஆட்டி அசைக்க முடியாததாக உறுதியாக இருக்கும். அந்த பக்கத்தை தொடர்ந்தும் பார்ப்பதனால் நீங்கள் தொடர்ந்தும் பழைய உலகத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரையே நினைவு செய்வீர்கள். இது வரிசை கிரமமானதாகும். இன்று ஒருவர் நன்றாக முன்னேறி செல்கின்றார். அவர் நாளையே வீழ்ந்து மன விரக்தி அடைகின்றார். அவரால் முரளியை கூட கேட்க விருப்பமில்லாமல் ஆகும் அளவிற்கு அத்தகைய தீய சகுனங்கள் உள்ளன. அதை பற்றி சிந்தியுங்கள். அவ்வாறு நடக்கிறது, அப்படித்தானே? தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் நிற்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் முன்னால் மாத்திரமே பார்க்க வேண்டும். புதிய உலகம் உங்கள் முன்னிலையிலேயே உள்ளது என்பதை நீங்கள் நினைவு செய்தால் மாத்திரமே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் இப்பொழுது கூவி அழைக்கும் தூரத்திலேயே இருக்கின்றீர்கள். எங்கள் ஊரின் மரங்கள் எங்களுக்கு தெரிகின்றன என்று கூறப்படுகிறது. நீங்கள் அழைத்ததால் உடனே அவர்களுக்கு உங்கள் அழைப்பு கேட்கும். அழைக்கும் தூரம் என்றால் அவர்கள் உங்கள் முன்னிலையிலேயே இருக்கின்றார்கள் என்று அர்த்தமாகும். நீங்கள் தேவர்களை நினைவு செய்த உடனேயே அவர்கள் வருவார்கள். முன்னர் அவர்கள் வரவில்லை. முன்னர் உங்கள் புகுந்த வீட்டை சார்ந்தவர்கள் சூட்சும உலகிற்கு வந்தனரா? இப்பொழுது உங்கள் பிறந்த வீட்டை சார்ந்தவர்களும் உங்கள் புகுந்த வீட்டை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்கின்றனர். இருப்பினும் முன்னேறி செல்லும் பொழுது சில குழந்தைகள் மறக்கின்றார்கள். அவர்களின் புத்திகளின் யோகம் பின்னோக்கி செல்கிறது. தந்தை கூறுகின்றார், இதுவே உங்கள் அனைவரதும் இறுதி பிறவியாகும். நீங்கள் பின்னோக்கி நகரக்கூடாது. நீங்கள் மறுபுறமே செல்ல வேண்டும். நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்ல வேண்டும். மரணமும் நெருங்குகிறது. நீங்கள் ஒரு அடி மாத்திரமே எடுத்து வைக்க வேண்டும். படகு கரை சேர்ந்த பின்னர் நீங்கள் அந்த பக்கத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் கரையில் நிற்க வேண்டும். உங்கள் இனிய வீட்டிற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்பது ஆத்மாக்களாகிய உங்கள் புத்திகளில் உள்ளது. இதை சந்தோஷத்துடன் நினைவு செய்தாலே அது உங்களை ஆட்டி அசைக்க முடியாதது ஆக்குகிறது. தொடர்ந்தும் இந்த ஞானக்கடலை கடையுங்கள். இது புத்திகளுக்கானதோர் விஷயமாகும். ஆத்மாக்களாகிய நாங்கள் வீட்டிற்கு செல்கின்றோம். நாங்கள் இப்பொழுது அழைக்கும் தூரத்திலே மிகவும் அண்மையில் இருக்கின்றோம். இன்னமும் சிறிதளவு நேரமே எஞ்சி உள்ளது. இதுவே நினைவு யாத்திரை எனப்படுகிறது. இதனை நீங்கள் மறக்கின்றீர்கள். உங்கள் அட்டவணையை எழுதுவதற்கு கூட நீங்கள் மறக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தில் கையை வைத்து கேளுங்கள். அழைக்கும் தூரத்தில் உள்ளது என்று பாபா விவரிக்கின்ற அந்த ஸ்திதியை நான் அடைந்து விட்டேனா? உங்கள் புத்திகளில் பாபாவின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு பல வழிகளில் நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். நினைவு யாத்திரையின் போதையில் இருங்கள். அவ்வளவே. நாங்கள் இப்பொழுது திரும்ப வேண்டும். இங்குள்ள உறவு முறைகள் அனைத்தும் பொய்யாகும். சத்யுகத்தின் உறவு முறைகள் உண்மையாகும்.
நீங்கள் எங்கே நிற்கின்றீர்கள் என்பதை அறிய உங்களை பாருங்கள். சத்யுகத்திலிருந்து இன்று வரை இந்த சக்கரத்தை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள். நீங்கள் சக்கரத்தை சுற்றிய பின்னர் இப்பொழுது சத்யுகத்தின் கரையில் நிற்கின்றீர்கள். அது கூவி அழைக்கும் தூரத்திலேயே உள்ளது அல்லவா? சில குழந்தைகள் அதிக அளவு நேரத்தை வீணாக்குகிறார்கள். அவர்கள் அரிதாக 5-10 நிமிடங்களை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் முழு நாளும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆக வேண்டும். எவ்வாறாயினும் அது நடப்பதில்லை. பாபா உங்களுக்கு பற்பல வழிகளில் விளங்கப்படுத்துகின்றார். இது ஆத்மாக்களை குறிக்கிறது. சக்கரம் உங்கள் புத்திகளில் தொடர்ந்தும் சுற்றி வர வேண்டும். ஏன் இந்த நினைவு உங்கள் புத்திகளில் நிலைத்திருப்பதில்லை? நாங்கள் இப்பொழுது கரையில் நிற்கின்றோம். கரையை நீங்கள் ஏன் உங்கள் புத்திகளில் வைத்திருப்பதில்லை? நீங்களே அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிந்திருப்பதால் கரையில் சென்று நில்லுங்கள். ஒரு பேனை போன்று தொடர்ந்தும் நகர்ந்து செல்லுங்கள். மிக மெதுவாக சக்கரத்தை சுற்றி. இதனை நீங்கள் ஏன் பயிற்சி செய்வதில்லை? உங்கள் புத்திகளில் நீங்கள் ஏன் சக்கரத்தை வைத்திருப்பதில்லை? இது சுயதர்ஷன சக்கரம் ஆகும். பாபா முழு சக்கரத்தையும் அதன் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் புத்திகள் முழு சக்கரத்தையும் சுற்றி வந்து கரையில் வந்து நிற்கட்டும். வெளியில் உள்ள குழப்பங்களோ அல்லது வெளி சூழலின் ஆதிக்கமோ இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகி நீங்கள் தொடர்ந்தும் மௌனத்திற்குள் செல்ல வேண்டும். உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்க கூடாது. பழைய உலகத்தை மறந்து உங்கள் புத்திகளின் யோகத்தை நீங்கள் புதிய உறவினருடன் தொடர்பு படுத்துங்கள். நீங்கள் யோகம் செய்யாதிருந்தால் எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழியும்? இந்த உலகம் அழிய உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் மாதிரி மிகவும் சிறியதாகும். அதாவது மாடல் மிக சிறியதாகும். உலகம் 5000 வருடங்களுக்கானது. அஜ்மீரில் ஸ்வர்க்கத்தின் மாடல் ஒன்று உள்ளது. ஆனால் அம்மக்கள் ஸ்வர்க்கத்தை நினைவு செய்கின்றார்களா? அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தை பற்றி என்ன தெரியும்? ஸ்வர்க்கம் 40,000 வருடங்களின் பின்னர் வரும் என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவ்வுலகில் நீங்கள் செய்யும் அனைத்தையும் செய்யும் பொழுதும் இந்த உலகம் முடிவடைய போகிறது என்பதை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நாங்கள் இப்பொழுது இறுதியில் நிற்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு அடியையும் ஒரு பேனை போன்றே எடுக்கின்றோம். அதாவது மிக மெதுவாக நகர்கின்றோம். இலக்கு மிகவும் உயர்ந்ததாகும். தந்தைக்கு இலக்கு தெரியும். தந்தையுடன் தாதாவும் இருக்கின்றார். சிவ் பாபா விளங்கப்படுத்தும் பொழுது பிரம்மா பாபா விளங்கப்படுத்த முடியாதா? பிரம்மா பாபாவும் அவர் கூறுவதை கேட்கின்றார். பிரம்மா பாபா இந்த ஞான கடலை கடைய மாட்டாரா? தந்தை நீங்கள் கடைவதற்கென தொடர்ந்தும் உங்களுக்கு கருத்துக்களை கொடுக்கின்றார். பிரம்மா பாபா மிகவும் பின்னால் இருக்கின்றார் என்றில்லை. அவர் சற்று என் பின்னால் எனது வாளை போன்று இருக்கின்றார். அவர் எவ்வாறு மிகவும் தொலைவில் இருக்க முடியும்? நீங்கள் ஆழமான இந்த விஷயங்கள் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். கவனக்குறைவாக இருப்பதை துறந்து விடுங்கள். குழந்தைகள் 2 வருடங்களின் பின்னரே இங்கே பாபாவிடம் வருகின்றார்கள். குழந்தைகள் தாம் மிகவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை, அதாவது தாம் கரையில் நிற்பதை நினைவு செய்கின்றார்களா? நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அத்தகைய ஸ்திதியில் நீங்கள் இருந்தால் அதனை விட வேறு என்ன வேண்டும்? இரட்டை கிரீடம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே ஒளி கிரீடம் இருப்பதில்லை. அது தூய்மைக்கான அடையாளமாகும். சமய ஸ்தாபகர்கள் விகாரமற்றவர்களாகவும் சத்தோப்பிரதானமாகவும் இருப்பதனால் நிச்சயமாக அவர்களின் படங்களில் ஒளிவட்டம் காட்டப்படுகின்றன. பின்னர் அவர்கள் ரஜோவாகவும் தமோவாகவும் ஆகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றிருப்பதால் நீங்கள் அந்த போதையில் இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வுலகில் இருந்த போதிலும் உங்கள் புத்திகளின் யோகம் அங்கு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இங்கு உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்.
இந்த குலத்திற்கு உரியவர்கள் வருவார்கள். நாற்று நடப்பட வேண்டும். ஆதி சனாதன தேவதா தர்மத்திற்கு உரியவர்கள் நிச்சயமாக விரைவிலோ அல்லது பின்னரோ வருவார்கள். பின்னர் வருபவர்கள் முதலில் வந்தவர்களை முந்திச் செல்வார்கள். இறுதி வரை இது தொடர்ந்தும் நடக்கும். புதியவர்கள் பழையவர்களை விரைவாக முந்திச் செல்வார்கள். நினைவு யாத்திரையே பரீட்சையின் அடிப்படையாகும். ஒருவர் தாமதித்து வந்திருந்தாலும் மற்ற அனைத்தையும் துறந்து அவர் நினைவு யாத்திரையில் மும்முரமாக இருப்பாராயின், எவ்வாறாயினும் அவர் உண்ண வேண்டும். ஆனால் அவர் அதிக அளவு நினைவு யாத்திரையில் இருப்பாராயின் அவருக்கு சந்தோஷத்தை தவிர வேறு போஷாக்கு இருக்க முடியாது. வீடு திரும்புவது மாத்திரமே உங்கள் ஒரே ஒரு அக்கறையாக இருக்க வேண்டும். உங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் என்ற பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்பவர்களுக்கு சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கிறது. நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். இதுவே இறுதியான பெறுமதி, அளவிட முடியாத பிறவி என அறியப்பட்டுள்ளது. நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதனால் அதிக அளவு சந்தோஷம் அனுபவம் செய்யப்படுகிறது. ஹனுமானும் முயற்சி செய்ததாலே உறுதியானவராகினார். வைக்கோற் புதர் எரியூட்டப்பட்டது. ராவண ராஜ்யம் எரிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு கதையை உருவாக்கி உள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உண்மையான விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ராவண ராஜ்யம் முடிவடையும். இதுவே உறுதியான புத்தி எனப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது அழைக்கும் தூரத்தில் இருப்பதுடன் வீடு திரும்புகின்றோம். நினைவில் இருக்க முயற்சி செய்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கும். யோக சக்தியினால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்கள் கிரகிக்கின்ற தெய்வீக குணங்கள் அரை கல்பத்திற்கு உங்களுடன் தொடர்ந்திருக்கும். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்வதனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் அதற்கு ஏற்ற முயற்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது தவறு செய்யவோ அல்லது நேரத்தை வீணாக்கவோ வேண்டாம். எதனையும் ஒருவர் செய்யும் பொழுது அதற்கான வெகுமதியை அவர் பெற்றுக் கொள்கின்றார். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் அற்புதங்களை நிகழ்த்துகின்றீர்கள். நீங்கள் முழு உலகத்தையும் மாற்றுகின்றீர்கள். தந்தைக்கு இது பெரியதோர் விஷயம் அல்ல. அவர் இதனை ஒவ்வொரு கல்பத்திலும் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், நடந்து திரியும் பொழுதும் உண்டு பருகும் பொழுதும் உங்கள் புத்திகளின் யோகத்தை தந்தையுடன் இணைத்து விடுங்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து அந்த மறைமுகமாக உள்ள விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தொடர்ந்து உங்கள் ஸ்திதியை மிகவும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். இல்லாது விட்டால் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் வரிசை கிரமமாகவே முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் கரையில் நிற்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? நீங்கள் முன்னோக்கியே அடியெடுத்து வைக்க வேண்டும். இதற்கு அதிக அளவு அகநோக்கு தேவையாகும். இதனாலேயே ஆமையின் உதாரணமும் உள்ளது. இந்த உதாரணங்கள் போன்ற அனைத்தும் உங்களுக்கானதே ஆகும். சந்நியாசிகள் ஹத யோகிகள். அவர்களால் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அம்மக்கள் நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது நீங்கள் அவர்களை இழிவுபடுத்துகின்றீர்கள் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையாலேயே இந்த விஷயங்களை நீங்கள் மிகவும் சாதுரியமாக எழுத வேண்டும். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அவர்கள் குழப்பம் அடையாதவாறு நீங்கள் அவற்றை மறைமுகமாகவே அவர்களுக்கு கூற வேண்டும். பாம்பு இறந்த போதும் தடி உடையாத வகையில் நீங்கள் சாதுரியமாகவே தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தின் மீது அன்பு கொண்டிருங்கள். ஆனால் உங்கள் புத்திகளின் யோகத்தை ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்து விடுங்கள். நீங்கள் இப்பொழுது ஒரே ஒருவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இந்த வழிகாட்டல்கள் தேவர்கள் ஆகுவதற்காகும். இதுவே பிரிவினையற்ற வழிகாட்டல்கள் எனப்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இவ்வாறாக எத்தனை முறை வந்திருக்கின்றீர்கள்? எண்ணற்ற முறைகளாகும்.
நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இது உங்களது இறுதி பிறவியாகும். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? நீங்கள் திரும்பி பார்த்தாலும் கூட மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மாயையை வெற்றி கொண்ட மகாவீரர்கள். வெற்றியும் தோல்வியும் நிறைந்த இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் இந்த ஞானம் மிகவும் சிறப்பானதாகும். முன்னர் உங்களுக்கு இது தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஒரு புள்ளி என கருத வேண்டும். அந்த சின்னம் சிறிய புள்ளியில் மிக பெரியதோர் பாகம் பதியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது மிகவும் அற்புதமானதோர் விஷயமாகும். நீங்கள் இது அற்புதமே என கூறி அதனை விட்டுவிட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம்: உங்கள் தலையை திருப்பி உங்கள் பின்னால் பார்க்காதீர்கள். எக்காரணத்தை குறித்தும் நீங்கள் ஸ்தம்பிதம் அடைந்து நின்றுவிடக் கூடாது. தந்தையை மாத்திரம் தொடர்ந்தும் பார்ப்பதனால் உங்கள் ஸ்திதியை நீங்கள் ஸ்திரமாக வைத்திருக்க வேண்டும். 2. நீங்கள் இப்பொழுது கரையில் நிற்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் கவனக்குறைவாக இருப்பதை நிறுத்துங்கள். அத்தகைய ஸ்திதியை அடைய மறைமுகமாக முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருப்பதுடன் வேறு எந்த எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பவராக இருந்து அனைவரது இதயத்திலிருந்தும் அவர்களுடைய அன்பை பெறுபவர் ஆகுவீர்களாக. பற்றற்றும் அன்பாகவும் இருப்பதுடன் மற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருக்கின்ற சிறப்பியல்பை கொண்டிருக்கின்ற குழந்தைகள், அதாவது இந்த ஆசீர்வாதங்களை கொண்டிருப்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார்கள். இது ஏனெனில் பற்றற்றவராக இருப்பதனால் அவர்கள் இதயபூர்வமாக அனைவரது அன்பையும் இயல்பாகவே பெறுகிறார்கள். வேறு எந்த எண்ணங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கின்ற சக்திமிக்க ஸ்திதியை கொண்டிருப்பதாலும் மேன்மையான செயல்களாலும் அவர்கள் பலருக்கு சேவை செய்வதற்கு கருவியாகின்றார்கள். ஆகையால் அவர்கள் திருப்தியாக இருப்பதுடன் அவர்கள் பலருக்கு நன்மையும் செய்கிறார்கள். அவர்கள் இயல்பாகவே தாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடைகிறார்கள். ஸ்லோகம்: பாபா என்ற ஒரு வார்த்தையே சகல பொக்கிஷங்களுக்குமான திறவுகோலாகும். எப்பொழுதும் திறவுகோலை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி பயிற்சி. எந்த ஒரு சமஸ்காரத்தின் இறுக்கமும் இல்லாதிருந்தால் ஒரு வினாடியில் உங்கள் ஆடையிலிருந்து உங்களால் விடுபட முடியும். ஏதாவது சிக்கிக் கொண்டிருந்தால் அதனை அவிழ்ப்பது கடினமாகும். தளர்வாக இருக்கும் பொழுது அதனை பிரித்தெடுப்பது இலகுவாகும். அவ்வாறாகவே உங்கள் சமஸ்காரங்கள் எந்த விதத்திலேனும் லேசாக இல்லாத பொழுது உங்களால் ஷரீரமற்று இருப்பதையோ, லேசாக இருப்பதையோ அல்லது உஷாராக இருப்பதையோ அனுபவம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி.